விநாயகா போற்றி. அழகுணர்வும் கலையுணர்வும் வியாபார நுணுக்கங்களிலும் சிறந்த சாதுரியமிக்க துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக சுய ஜாதக ரீதியான கிரகங்களின் அமைப்பு தசாபுத்தி பலன்களை நம்மால் மாற்ற முடியாது. ஜாதகத்திலேயே விதிவிலக்குகள் அல்லது சுபர்களின் தொடர்பு இருந்தால் மட்டுமே தோஷங்கள் பாதிப்புகள் நிவர்த்தியாகும். இல்லை என்றால் நாம் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் கோச்சாரத்தில் மதி வழியாக செயல்படுகிறோம். அன்றாடம் செய்யக்கூடிய காரியங்களையும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் செய்யக்கூடிய செயல்களையும் 2.25 நாட்கள் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் ஜென்ம ராசி ரீதியாக சஞ்சாரம் செய்யும் நாட்களிலும் எவ்வாறு நாம் செயல்பட வேண்டும் என்பதை நமது தெய்வாம்சம் பொருந்திய ஜோதிட ஞானிகள் ஜோதிட முன்னோர்கள் முன்பே நமக்கு குறிப்புகளாக கூறி சென்றுள்ளார்கள். அதில் ஒரு சில துளிகளை மட்டும் நாம் பயன்படுத்தி வருகிறோம். உதாரணமாக முகூர்த்த நாட்கள், முகூர்த்த நேரம், ராகு காலம், யமகண்டம் போன்ற நாட்களை அன்றாடம் நாம் பயன்படுத்துகிறோம். அதேபோல் ஏழரை சனி, ஜென்மச்சனி, அஷ்டமச்சனி, குரு பலம் போன்ற காலங்களையும் நாம் அறிந்து ஜோதிடர்கள் மூலமாக தெரிந்து நாம் பயன்படுத்தி வருகிறோம். அதே போல்தான் அன்றாடம் நம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி ரீதியாக எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை நமது ஜோதிட ஆசான்கள் கூறிய கருத்துக்களின் அடிப்படையில் நுணுக்கமாக ஆராய்ந்து உங்களுக்கு விளக்கமாக இப்பதிவில் நீங்கள் எவ்வாறு அன்றாடம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும், முக்கியமாக தன சம்பத்து, அந்த பொருளாதார ரீதியாக தொழில் வியாபாரம் வேலைவாய்ப்புகளில் எவ்வாறு செயல்பட வேண்டும் மற்றும் வீடு வாகனம் நிலப்புல வசதிகள் சுக ஆரோக்கியங்கள் தொடர்பான காரியங்களுக்கும் முயற்சிகளுக்கும் நோய் கடன் எதிர்ப்புகள் வம்பு வழக்குகளில் வெற்றி பெறவும் எதிரிகளாலும் அல்லது எதிர்த்தன்மை உள்ளவர்களையும் நம் அனுகூலம் பெறக்கூடிய அமைப்புகளையும் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி காதலர்கள் இவர்களை எந்த நாளில் சந்தித்தால் அவர்கள் மூலம் சாதகமாகவும் அனுகூலமாகவும் நம் காரியங்கள் நடக்கும் என்னும் அற்புத குறிப்புகளை முன்னோர்கள் கூறியுள்ள வழியில் உங்களுக்கு இப்பதிவில் விளக்கமாக கூறியுள்ளேன். எனவே ஜென்ம நட்சத்திரம் என்பது சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நட்சத்திரமாகும். சந்திரன் தினமும் ஒரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். நாம் பிறந்த அன்று சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரோ அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாகும். சந்திரன் என்ற ராசி ஜென்ம ராசியாகும். எனவே முதலில் ஜென்ம ராசி ரீதியாக நாம் நாட்களை எவ்வாறு தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக் கொள்வது என்பதை பற்றி பார்ப்போம். ஜென்ம ராசி என்பது சந்திரன் என்ற ராசி என்று முன்பே கூறியுள்ளது. சந்திரன் தினமும் ஒரு நட்சத்திரம் வீதம் மாறிக்கொண்டே இருப்பார். ஏன்னா சந்திரன் மனம் உடல் சம்பந்தப்பட்ட மனமும் உடலும் மாறக்கூடியது. ஆகையால் தான் கோச்சார பலன்களை மதி ரீதியாக நம்மால் மாற்ற முடியும். அந்த வகையில் சந்திரன் தினமும் ஒரு நட்சத்திரத்திலும் 2.25 நாட்கள் ஒரு ராசியிலும் சஞ்சாரம் செய்கிறார். எனவே சந்திரனை பொறுத்தவரை நம் ராசிக்கு, உங்கள் துலாம் ராசிக்கு மகரம், மீனம், கடகம், சிம்மம் ராசிகளில் சஞ்சாரம் செய்யும் நாட்கள் உங்களுக்கு யோகமான நாட்களாகும். அதேபோல் உங்கள் ஜென்ம ராசியிலும் 7வது ராசியான மேசத்திலும் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் போதும் ஒருவித பதட்டமும் அவசரத்தனமும் முன்கோபமும் ஏற்படுவதை தவிர்த்து கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக அந்த நாட்களும் நன்மைகளையே அடைய முடியும். எனவே இந்த 6 ராசிகளில் சஞ்சாரம் செய்யும் 2.25 நாட்களிலும் 15 நாட்களை நீங்கள் நல்ல பலன்களை அடைய சரியான வழியில் செயல்பட்டு முன்னேற முடியும். அடுத்ததாக நம் ஜென்ம ராசி ரீதியாக நாம் நண்பர்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி காதலர்கள் உறவுகளை எவ்வாறு தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும் என்று பார்த்தால், துலாம் ராசிக்கு துலாம், ரிஷபம், மிதுனம், கன்னி, மகரம், கும்பம் லக்னமோ ராசியாகவோ உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் உருவாக்கி கொண்டால் நிச்சயமாக அவர்கள் மூலம் அனுகூலமும் ஆதாயமும் பெறலாம். வாழ்க்கையும் வளமாக இருக்கும். இந்த அடிப்படையில் ஜென்ம நட்சத்திரங்கள் ரீதியாக அடுத்ததாக சிறப்பான பலன்களை கூறி சென்றுள்ளார்கள். அதற்கு முன்பாக ராசி அதிபதியின் அம்சங்களையும் பயன்படுத்தி நாம் எவ்வாறு நம் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ள முடியும், கூடுதல் சக்தியை பெற முடியும் என்று பார்ப்போம். உங்களுக்கு ராசி அதிபதி கிரகம் சுக்கிரன் ஆகிறார். சுக்கிரன் அசுரர்களுக்கு குருவானவர். எனவே சாதுரிய புத்தி உள்ளவர் தான். பொதுவாக அவருடைய அம்சங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சுக்கிரனின் அதிதேவதை ஸ்ரீ லட்சுமி ஆகும்.
ஸ்ரீ லக்ஷ்மி வழிபாடு உங்களுக்கு சிறப்பான சக்தியை தரும். சேத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் ஸ்ரீரங்கம் மகாலட்சுமி வழிபாடு சிறப்பாக இருக்கும். ஆனால் நவக்கிரகங்களில் ஸ்தலமான கஞ்சனூர் வழிபாடு உங்களுக்கு கூடுதல் சக்தியை தரும். அதேபோல் வஸ்திரம் என்று எடுத்துக்கொள்ள வெண்பட்டு வஸ்திரம், நிறம் வெண்மை நிறம், தானியம் மொச்சை, வாகனம் கருடன், புஷ்பம் வெண்தாமரை, உலோகம் வெள்ளி, ரத்தினம் வைரம், இந்த அம்சங்களையும் பயன்படுத்தி நீங்கள் கூடுதல் சக்தியை பெறலாம். மேலும் நியூமராலஜி எண்ணாக 6ஆம் எண் வரும். அதில் அதிர்ஷ்ட எண்களாக உங்களுக்கு கூறப்பட்டுள்ளவை 5, 6, 8 எண்களும் அந்த எண்களின் கூட்டுத்தொகையாக வரும் எண்களும் உங்களுக்கு யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் தரும் எண்களாகும். அதேபோல் நிறங்கள் என்று எடுத்துக்கொண்டால் வெண்மை நிறம், பச்சை நிறம், நீல நிறங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நிறங்களாகும். எனவே இந்த நட்சத்திர அதிபதி ரீதியான அம்சங்களையும் பயன்படுத்தி கூடுதல் சக்தியை பெற்றுக்கொள்ளலாம். ஏன்னா கிரகங்களின் அம்சங்கள் உங்களுக்கு கூடுதல் சக்தி தரும். அதேபோல் உங்கள் ஜாதக ரீதியாக நடக்கும் தசாபுத்தி கிரகங்களின் அதிதேவதை கிரகங்களின் அம்சங்கள் இந்த மேலே கூறியுள்ள அம்சங்கள் போல் அனைத்து அம்சங்களையும் பயன்படுத்தி கூடுதல் சக்தியை பெறுவதும் சிறப்பாகும். அடுத்ததாக ஜென்ம நட்சத்திரம் ரீதியாகத்தான் முக்கியமாக நம்ம அன்றாடம் செய்யக்கூடிய காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்த முடியும். ஏனென்றால் சந்திரன் தினமும் ஒரு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். எனவே நட்சத்திரங்கள் தினமும் மாறிக்கொண்டு பலனை தரும். அந்த வகையில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் போது எந்த விதமான காரியங்களை செய்யலாம் என்று முன்னோர்கள் கூறி சென்றுள்ளார்கள். ஜென்ம நட்சத்திரம் அன்றுதான் பிறந்த நாளையே கொண்டாட வேண்டும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி. ஆனால் ஆங்கில தேதி ரீதியாக நாம் பிறந்தநாளை கொண்டாடு வழக்கமாகிவிட்டது என்றாலும் ஜோதிடத்தை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் ஜென்ம நட்சத்திரம் என்று பிறந்தநாளை கொண்டாடி கோயில் வழிபாடுகள் செய்து அர்ச்சனை வழிபாடுகள் செய்வது சிறப்பான நமக்கு சக்தியை தரும். அடுத்ததாக மகான்கள், ஆசான்கள், ஞானிகள், யோகிகள் போன்றவர்கள், சித்தர்கள் போன்றவர்களை சந்திக்கவும் சிறப்பான நாளாகும். முன்னோர்கள் பித்திருக்கள் காரியங்களும் சாந்தி பரிகாரங்களும் அந்த நாளில் செய்வது சிறப்பாக இருக்கும். அனைத்து பரிகாரங்களுக்குமே ஜென்ம நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும். அனைத்து கோவில் வழிபாடுகளுக்கும் கோயிலில் நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கும் ஜென்ம நட்சத்திரம் என்று செய்தால் கூடுதல் சக்தியை பெறலாம். அதேபோல் புத்தாடை அணிவதற்கும் புது காரியங்கள் தொடங்குவதற்கும் ஜென்மத்தின் சிறப்பாக இருக்கும். தொழில் தொடங்கவும் வியாபாரம் தொடங்கவும் வேலை வாய்ப்புகளில் சேரவும் ஜென்ம நட்சத்திர நாள் சிறப்பான நாளாக கூறப்பட்டுள்ளது. எனவே ஜென்ம நட்சத்திரம் ரீதியான காரியங்களை நீங்கள் அந்த கூடுதல் சக்தி பெறும் நாளாகியால் நீங்கள் அனைத்து காரியங்களும் செய்து சிறப்பு பெறுங்கள். அதேபோல் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் ரீதியாக எந்த நாட்களில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும், எந்த நாட்களில் எந்த காரியங்களை செய்யலாம் என்பதை பார்ப்போம். பொதுவாக ஒவ்வொரு 3 நட்சத்திரங்கள் துலாம் ராசியில் உள்ளது. சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி 4 பாதங்கள், விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள், 9 பாதங்கள் அடங்கியது. ஆக சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை தனித்தனியாக பார்ப்போம். முதலில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு 15 நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் யோகமான பலன்கள் உண்டு. அதாவது அந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் செயல்பட்டாலும் கூடுதல் நன்மை பெறுவீர்கள். ஆரம்பிக்கும் காரியம் சுபமாகும். அதேபோல் அந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன் மனைவி உறவுகள், காதலாக தேர்ந்தெடுத்து கொண்டாலும் வாழ்க்கையும் வளமாக இருக்கும். அவர்களால் அனுகூலமும் ஆதரவும் அதிகமாக இருக்கும். வம்பு வழக்கு பிரச்சனைகள் அவர்களால் வராது. முக்கியமாக திருமண பொருத்த அம்சங்களில் கூட இந்த 15 நட்சத்திரங்கள் அடிப்படையில் தான் திருமண பொருத்தமே நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த 15 நட்சத்திரங்களும் நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் போதும். திருமண பொருத்தத்தில் 10 பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஜாதக பொருத்தம் மட்டும் பார்த்து திருமணத்தை முடிவு செய்து கொள்ளலாம். இந்த 15 நட்சத்திரம் தான் அதற்கு அடிப்படையாகும். எனவே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன 15 நட்சத்திரங்கள் முதலில் பார்ப்போம். சித்திரை நட்சத்திரம் என்பது பொதுவாக உங்களுக்கு ராஜதுர்க்கை திருவாரூர் வழிபாடு சிறப்பு பலன்களை தரும். அதேபோல் உங்களை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு 15 நட்சத்திரங்களை முதலில் பார்ப்போம். திருவாதிரை, சுவாதி, சதயம், பூசம், அனுசம், உத்திரட்டாதி, அஸ்வினி, மகம், மூலம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம். இந்த 15 நட்சத்திர நாட்களிலும் நீங்கள் செயல்பட்டு அனைத்து காரியங்களையும் அனுகூலம் பெறலாம், நன்மைகளாக பெறலாம். அதேபோல் இந்த 15 நட்சத்திரக்காரர்களையும் உறவுகளாக தேர்ந்தெடுத்து கொண்டும் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளலாம்.
எந்த நாளில் என்ன காரியங்கள் செய்வது என்பதை பார்ப்போம். பொதுவாக உங்களை பொறுத்தவரை தன சம்பத்து பொருளாதார ரீதியான தொழில், வியாபாரம், வேலைவாய்ப்பு இந்த வகைகளில் செயல்பட நீங்கள் திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திர நாட்களில் செயல்பட்டால் மேன்மையான கூடுதல் நற்பலன்களை பெறுவீர்கள். அதேபோல் வீடு, வாகனம், நிலப்புல வசதிகள், நம்முடைய தேக ஆரோக்கியம் போன்ற காரியங்களுக்கு பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களிலும் செயல்பட்டால் நன்மை பெறுவீர்கள். நோய் கடன் நிவர்த்தியாகவும், வம்பு வழக்கு போட்டிகளில் வெற்றி பெறவும், எதிரிகளை வெல்லவும் அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திர நாட்களில் செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும், அனுகூலமாகவும் கிடைக்கும். மேலும் நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன் மனைவி, காதலர்கள் போன்றவர்களை சந்திக்கவும் அவர்கள் மூலம் ஏதாவது காரியங்கள் அனுகூலம் பெறவும் நீங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திர நாட்களில் செயல்படுவது சிறப்பாகும். எதிரிகளாலும், எதிர்த்தன்மை உள்ளவர்களாலும், புதியவர்களாலும், தெரியாதவர்களாலும் நாம் அனுகூலம் பெற அவர்களிடம் சென்று காரியங்களை நிறைவேற்றி கொள்ளும், சாதகமான பலன்களை அடையவும் நீங்கள் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திர நாட்களில் செயல்படுவது சிறப்பாகும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்துக்கு பார்ப்போம். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை அதற்கு அதிதேவதையாக சனீஸ்வரர் திருவானைக்காவல் வழிபாடும் சிறப்பான பலன்களை தரும். 15 நட்சத்திரங்கள் முதலில் பார்ப்போம். புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி, ஆயில்யம், கேட்டை, ரேவதி, பரணி, பூரம், பூராடம், ரோகிணி, அஸ்தம், திருவோணம், மிருகசீடம், சித்திரை, அவிட்டம் இந்த 15 நட்சத்திரங்களும் உங்களுக்கு யோகமான அதிர்ஷ்ட நட்சத்திரங்களாகும். இந்த நட்சத்திர நாட்களில் நீங்கள் செயல்பட்டால் அனைத்து காரியங்களுமே அனுகூலம் தரும், கூடுதல் நன்மை பெறுவீர்கள், நிச்சயம் சுபமாக முடியும். அதேபோல் இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன், மனைவி, காதலர்களாக தேர்ந்தெடுத்து கொண்டால் அவர்கள் மூலம் அனுகூலமும் ஆதரவும் அதிகமாக இருக்கும். அதேபோல் வாழ்க்கையும் வளமாக உங்களுக்கு நலமாகவும் இருக்கும். மேலும் வம்பு வழக்கு போன்ற பெரிய பிரச்சனைகள் இவர்களால் உங்களுக்கு ஏற்படாது. எனவே இந்த 15 நட்சத்திரக்காரர்களையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 15 நட்சத்திர நாட்களையும் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதேபோல் உங்களுக்கு எந்த நாளில் எந்த காரியங்களை செய்தால் மேன்மையாக பலன்களை கொடுக்கும், கூடுதல் நன்மைகளை அடைய முடியும் என்பதை பார்த்தால் உங்களை பொறுத்தவரை பொருளாதார தன சம்பத்து ரீதியாக, அதாவது தொழில், வியாபாரம், வேலைவாய்ப்பு போன்ற பொருளாதார ஈட்டும் செயல்களில் காரிய முயற்சிகளை செய்வதற்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திர நாட்களிலும், வீடு, வாகனம், நிலப்புலங்க, ஆரோக்கியம் போன்ற அனைத்து காரியங்களுக்கும் ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திர நாட்களிலும் செயல்பட்டால் நன்மைகள் கூடுதலாக கிடைக்கும், அனுகூலமாக இருக்கும். நோய் கடன் நிவர்த்தியாகவும், வம்பு வழக்கு போட்டிகளில் வெற்றி பெறவும், எதிரிகளையும் வெல்லவும் நீங்கள் பரணி, பூரம், பூராட நட்சத்திர நாட்களில் செயல்படுவது வெற்றியை தரும். நண்பர்கள், கூட்டாளிகள், கணவன் மனைவி, காதலர்களை சந்திக்கவும் அவர்களால் அனுகூலம் பெறும் காரியங்களை செய்யவும் ரோகிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திர நாட்களில் முயற்சி செய்வது சிறப்பாகும். எதிரிகளாலும், எதிர்த்தன்மை உள்ளவர்களாலும், புதியவர்களாலும் அனுகூலம் பெறவும், ஆதாயம் பெறவும், எல்லா காரியங்களிலும் வெற்றி பெறவும் மிருகசீடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திர நாட்களில் செயல்பட்டு வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விசாகம் நட்சத்திரம். விசாகம் 1, 2, 3ஆம் பாதம் நட்சத்திரக்காரர்கள் துலாம் ராசியில் இருப்பார்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சனீஸ்வரர், சோழவந்தன் வழிபாடு சிறப்பான பலன்களை தரும். மேலும் 15 நட்சத்திரங்களை முதலில் பார்ப்போம். பூசம், அனுசம், உத்திரட்டாதி, அஸ்வினி, மகம், மூலம், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், மிருகசீலம், சித்திரை, அவிட்டம், திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 15 நட்சத்திரங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான யோகமான நட்சத்திரங்களாகும். இந்த நட்சத்திரம் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களில் நீங்கள் செயல்பட்டால் கூடுதலான நன்மையை பெறலாம், அனுகூலமான பலன்களை அதிகமாக அடையலாம். அதேபோல் இந்த நட்சத்திரக்காரர்களை நீங்கள் உறவுகளாக தேர்ந்தெடுத்து கொண்டால் வாழ்க்கையும் வளமாகவும் நலமாகவும் இருக்கும். இவர்கள் பெரிய பாதிப்புகள், பிரச்சனைகள் ஏற்படாது. அடுத்ததாக நீங்கள் எந்த நாட்களில் என்னென்ன காரியங்களை செய்தால் கூடுதல் அனுகூலம் பெறலாம் என்பதை இப்போ பார்ப்போம். அடுத்ததாக உங்களுக்கு பொறுத்தவரை தன சம்பத்து ரீதியாக தொழில், வியாபாரம், வேலைவாய்ப்பு போன்ற காரியங்களில் தன சம்பத்துக்காக முயற்சி செய்யும் நாட்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதி நட்சத்திர நாட்களிலும், வீடு, வாகனம், நிலப்புலங்கள், சுகபோக வசதிகள், ஆரோக்கியம் போன்ற காரியங்களுக்கு அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திர நாட்களிலும், அதாவது வம்பு வழக்கு, எதிரிகள் போட்டிகளில் வெற்றி பெறவும், வம்பு வழக்குகள் நிவர்த்தியாகவும், கடன் நோய் தீரவும் நீங்கள் கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரங்களில் செயல்பட்ட நாட்களில் செயல்பட்டால்
நிச்சயமாக வெற்றியும் பிரச்சனைகளும் தீரும். அதேபோல் நண்பர்கள், கூட்டாளிகள், உறவினர்கள், கணவன், மனைவி, காதலர்கள் இவர்களை சந்திக்கவும் அவர்களால் காரியங்கள் அனுகூலம் பெறவும் மிருகசீடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திர நாட்களிலும் எதிர்த்தன்மை உள்ளவர்களாலும் புதியவர்களிடமும் புரியாதவர்களிடமும் தெரியாதவர்களிடமும் நாம் எல்லா காரியங்களும் சென்று அனுகூலம் பெற திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திர நாட்களில் செயல்பட்டு கூடுதல் நன்மை பெறலாம். எதிரிகளும் நண்பர்கள் ஆவார்கள். எனவே இந்த அற்புதமான அமுத துளிகளை பயன்படுத்தி மேன்மை அடைய வாழ்த்துக்கள்.